வெள்ளத்திற்கு பிறகு தண்ணீர் வற்றியது. ஆனால் மனிதர்களால் மனிதர்களின் இதயங்கள் மாறவில்லை. அவர்கள் தங்கள் கோபுரங்களை, அவர்களின் பெருமையை, அவர்களின் சத்தத்தை மீண்டும் கட்டினார்கள். அவர்கள் கருணையின் நினைவை கேலி செய்தார்கள். தன் சொந்த கொடுமையில் மூழ்கிய உலகத்திற்காக அழுத நோவாவை, அந்த மனிதனை அவர்கள் கேலி செய்தனர். மீண்டும் பூமி குளிர்ந்தது. ஆனால் எங்கோ சிலைகள் மற்றும் பொய்களின் நிழலில் ஒரு மனிதன் இன்னும் கேட்டான். உலகம் இனி கேட்க முடியாத ஒன்றை அவன் கேட்டான். ஒரு கிசுகிசுப்பு. அது இடி அல்லது சுடர் அல்ல. அது உள்ளே பேசும் ஒரு குரல். மென்மையானது, மிலையானது, நித்தியமானது. அது சொன்னது, போ, உன் நிலத்தை, உன் தந்தையின் வீட்டை, உன் பெயரை விட்டுவிடு. உன்னை சிறியதாக வைத்திருக்கும் அனைத்தையும் விட்டுவிடு. விசுவாசம் மட்டுமே காணக்கூடிய இடத்தை நோக்கி நடக்கவும். அவன் சுற்றி பார்த்தான். வேறு யாரும் அதை கேட்கவில்லை. அவன் அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் சிரித்தார்கள். ஒரு காலத்தில் நோவாவின் பேழையை கேலி செய்த அதே சிரிப்பு இப்போது அவரது பயணத்தை கேலி செய்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு பேயை துரத்துகிறாய், உன் மனதை இழந்து விட்டாய். ஆனால் அவன் சிரித்தான், பெருமையில் அல்ல, அமைதியில். அவன் சொன்னான், நீ உன் கால்களுக்கு கீழே உள்ள பாதையை மட்டுமே பார்க்கிறாய். ஆனால் நான் அடிவானத்திற்கு அப்பால் உள்ள பாதையை கண்டேன். அவன் நடந்தான். பகலில் எரிந்த பாலைவனங்கள் வழியாக, நட்சத்திரங்களுக்கே கேட்கும் அளவுக்கு அமைதியான இரவுகள் வழியாக. ஒவ்வொரு அடியும் ஒரு கேள்வியாக இருந்தது. ஒவ்வொரு மூச்சும் நம்பிக்கையாக இருந்தது. சில நேரங்களில் அவன் தடுமாறினான். சில நேரங்களில் அவன் அழுதான். அற்புதங்கள் இல்லை, வரைபடங்கள் இல்லை, வானத்திலிருந்து குரல்கள் இல்லை. அந்த அசையாத, உடைக்க முடியாத கிசுகிசுப்பு மட்டுமே. வெளியே போ. அவரது கால்களுக்கு கீழே உள்ள தூசி ஒளிரத் தொடங்கியது. அவர் மிதித்த கற்கள் மென்மையாகி. ஏனெனில் படைப்புதானே முதல் மனிதனை அடையாளம் கண்டது, கண்ணுக்கு தெரியாதவர்களுடன் நடந்தவன் என்று. அவர் உலகங்களுக்கு இடையே அலைந்து திரிந்தார், நம்பிக்கையின் மெய்ப்பராக, காது கேளாதவர்களிடையே ஒரு குரலாக. ஒரு இரவு வெளிச்சமற்ற வானத்தின் கீழ் அவர் கண்களை உயர்த்தி, எனக்கு உன்னைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு குரல் பதிலளித்தது, வானத்தை பார், நட்சத்திரங்களை எண்ணு. அவர் முயற்சித்தார், ஆனால் அவை மிக அதிகமாக இருந்தன. அவர் புரிந்து கொண்டார், அந்த நட்சத்திரங்கள் அவருடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அவை ஆன்மாக்கள். ஒரு நாள் பயத்தை விட விசுவாசத்தையும், ஆறுதலை விட சத்தியத்தையும், இருட்டை விட வெளிச்சத்தையும் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாக்களும். கேலி செய்பவர்களின் சிரிப்பு மங்கியது. விசுவாசத்தின் பயணம் தொடங்கியது. அவர் தனியாக நடந்தாலும் வானம் அவருடன் நடந்தது. விசுவாசம் என்பது வழியை அறிவது அல்ல, அது உங்கள் அருகில் நடப்பவரை அறிவது என்று அவர் கற்றுக்கொண்டார். அமைதியான, பொறுமையான, கேட்க காத்திருக்கும் அந்த குரல் இன்றும் அழைக்கிறது. அது கூறுகிறது, உங்களை தடுத்து நிறுத்துவதை விட்டுவிடுங்கள், தெரியாதவற்றிற்குள் அடியெடுத்து வையுங்கள். உலகம் சிரிக்கலாம், ஆனால் நான் உங்களுடன் நடப்பேன். ஏனெனில் அந்த கிசுகிசுப்பை பின்பற்றத் துளியும் ஒவ்வொரு ஆன்மாவும் பார்வையால் அல்ல, விசுவாசத்தால் நடக்க தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு இதயமும் ஆபிரகாம் ஒரு காலத்தில் நடந்த அதே பாதையில் நடக்கின்றன. பயணம் இன்னும் தொடர்கிறது. தனியாக நடக்க பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் யாருக்கும் புரியாத பாதை உலகத்ததையே மாற்றும். ஷலோம்.